ஈரான் உச்ச தலைவர் காமெனி கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, இது அதிகாரப்பூர்வ தகவலா? ஈரான் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக நேற்று இந்த இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போதே முக்கியமாக குறிவைத்தது ஈரானில் உள்ள தெஹ்ரானில் உள்ள அலி கமேனியின் வீட்டின் மீதுதான், அவரது இல்லத்தின் மீதுதான் தாக்குதல் நடத்த அங்கு கிட்டத்தட்ட 7 ஏவுகணைகளை நேற்றே ஏவியிருந்தது. இதில் அவர் வீடும் சேதமடைந்திருந்தது என்ற தகவல் எல்லாம் கூட வெளியானது. ஆனால் அந்த நேரத்தில் அலி கமேனி அங்கு இல்லை என்ற ஒரு தகவலை ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை சில புகைப்படங்களை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. அதில் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக, அவருடன் சேர்ந்து ஈரானின் முக்கியமான 6 தலைவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் மட்டுமல்ல, அதிபர் ட்ரம்ப் கூட இதை உறுதி செய்திருக்கிறார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தரப்பிலிருந்து வரும் தகவலாக இருக்கும் பட்சத்தில் ஈரான் இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. அப்படி எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை ஈரான் தற்போது தெளிவாக பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதை தெரிவிக்கின்றன. அலி கமேனி பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்து, இது உளவியல் ரீதியாக மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறும் ஒரு விஷயம். இது பொய் என தெரிவித்திருக்கிறது ஈரான் வெளியுறவுத்துறை. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமா பார்க்கணும் என்னன்னா, இப்ப ஈரானுடைய உச்ச அதிபர் வீழ்த்தப்பட்டிருக்காரு, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை அலி கமேனி கொல்லப்பட்டது என்ற விஷயத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறுவது ஈரான் மக்களை உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்திற்காக உலகத்திலேயே உளவியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும், ஈரானுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய் கூறுகிறார்கள் என ஈரானின் வெளியுறவுத்துறை மிக தெளிவாக கூறுகிறது. அது மட்டுமல்ல, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக ஒரு பார்க்கப்படுகிறது என்னன்னா, ஈரான் தலைவர் கொல்லப்பட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏன்னா இந்த போர் தொடங்கினது எதற்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மக்களின் சுதந்திரத்திற்காக அப்படின்றத மிக தெளிவா நேற்று சொல்லிதான், அதனாலதான் நாங்கள் போர் புரிய வேண்டிய கட்டாயம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலுக்கு, அதாவது இந்த போருக்கு 2 விஷயத்தை வச்சாங்க. ஆபரேஷன் ரோரிங் லயன் மற்றும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு 2 தலைப்புகள்ல இந்த போரானது தொடங்கப்பட்டது. ஒரு புறம் ஈரானுடைய அணு ஆயுத தளவாடங்கள், அதே போல ஏவுகணை தளங்கள், விமான தளங்கள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருந்தாலும் கூட, இது ஈரான் மக்கள் சமீபத்துல வெடிச்ச ஈரான்ல மக்கள் புரட்சி வெடிச்சது இல்லையா, அதை காரணம் காட்டிதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை தொடங்கியதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக பேசினார். அதை என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மக்கள் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அங்கு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது, எனவே ஈரான் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த போரானது தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் இதுல இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கு மிக மிக அபாயத்தை ஏற்படுத்தும் விதமாக அணு ஆயுதங்களை ஈரான் தயாரித்து வந்தது, எனவே இந்த தாக்குதல் தேவையான ஒன்று அப்படின்னு தான் இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கப்படுது. எப்படி இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த போர்ல அலி கமேனி, அதாவது ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நீங்க ஏற்கனவே பார்க்கலாம், இந்திய நேரத்துல நள்ளிரவுல தான் இதே போன்ற தாக்குதல், பின் லேடன் மீது ஒரு தாக்குதல் நடந்தது தெரியுமா? அப்போது கூட அமெரிக்க அதிபராக இருந்த அவர் அறிவிக்கும் போது கூட இது போன்ற நள்ளிரவில் தான் பின் லேடன் கொல்லப்பட்டார் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியானது. அதே போல்தான் தற்போதைய அறிவிப்பும் வெளியானது. கிட்டத்தட்ட 200 போர் விமானங்கள் இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்காக, அதாவது ஈரான் மீதான தாக்குதலுக்காக இஸ்ரேலும் அமெரிக்க விமானப்படையும் சேர்ந்து பயன்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானப்படை தளங்கள் மட்டுமல்ல, கடல் வழியிலும் இந்த தாக்குதலானது விமானங்கள் மூலம் தொடரப்பட்டது அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த போர் தற்போது முடிவுக்கு வந்ததா, ஒருவேளை ஈரானின் உச்ச அதிபர் கொல்லப்பட்டிருந்தால் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதையும் அமெரிக்க அதிபரே சொல்லியிருக்கார். ஈரானின் ராணுவ தளபதி அவர்களது ஆயுதங்களை கைவிட்டு அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கார். இந்த 2 விஷயத்துக்கும் தான்
ஈரான் வெளியுறவுத்துறை மிக தெளிவா பதிலளிச்சிருக்கு. உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதுக்காகத்தான் இந்த பொய் பிரச்சாரங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த அனைத்து தகவல்களும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாங்கள் அலி கமேனியை கொன்று விட்டோம் சொன்னா கூட ஈரான் இப்போது வரை மறுத்து வருகிறது. ஏற்கனவே நேற்று கூட பார்த்தா இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய உடனேயே சில மணி நேரங்களில் ஈரான் பதிலடி கொடுத்தது. குறிப்பா பதிலடி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க விமானப்படை தளங்கள் எங்கெங்க இருக்கிற விமானப்படை தளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடங்கள் இல்லைங்க, சவுதி, கத்தார், குவைத், அதே போல பஹ்ரைன், ஐக்கிய அமீரகம், இது போன்ற 5 இடங்கள்ல இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல், பாலிஸ்டிக் மிசைல், தொலைதூர ஏவுகணை தாக்குதலை வைத்து ஈரான் தாக்கி இருந்தது. இதில் சில பேர் கொல்லப்பட்டார்கள். குறிப்பா சொல்லணும்னா அபுதாபி விமான நிலையத்தை ஏவுகணை தாக்குதல்ல ஒருவர் கொல்லப்பட்டார். இதே போல இஸ்ரேல்ல டெல் அவீவ்ல 21க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்கள். ஒரு பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள அங்கும் சிலர் கொல்லப்பட்டார்கள் சொல்லப்பட்டது. சோ இதற்கு ஈரான் ராணுவம் எப்படி பதிலடி கொடுக்க போகிறது? ஒருவேளை அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தால் அமெரிக்க அதிபர் கூறுவதை போல அமெரிக்காவிடம் சரணடைவார்களா? அங்கு மக்களாட்சியை போன்ற ஒரு விஷயத்தை அதிபர் நிறைவேற்றுவாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஈரான் வெளியுறவுத்துறை மிக தெளிவா சொல்லுது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் போய் சொல்லுவது அலி கமேனி பாதுகாப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள். இது உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக பேசிட்டு வராங்க அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லப்படுது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.